அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து பனி இஸ்ராயில் சமுதாயத்தினுடைய குர்ஆனில் சொல்லப்பட்ட சம்பவங்களை பார்த்து வரோம். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறும் நபி மட்டுமல்ல, மாறாக அவர்கள் ஒரு அரசரும் கூட. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் முதலில் அரசாட்சியினுடைய பொறுப்புக்கு வர்றாங்க. அதற்கு அடுத்து ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு பிறகு ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆக்கப்படுறாங்க. இதற்கு முன்பாக பனி இஸ்ராயல்கள் எத்தனை நபிமார்கள் வந்தாங்களோ எல்லா நபிமார்களும் வெறும் நபி மட்டும்தான். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் பனி இஸ்ராயலில் முதலாக அரசராகவும் இருந்தாங்க, நபியாகவும் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக நுபுவத்துடைய அந்த வழித்தோன்றல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அது தனி குடும்பத்தார்களிடத்தில் இருந்துச்சு. அரசாட்சிங்கிறது தனி குடும்பத்தார்களிடத்தில் இருந்துச்சு. நுபுவத் நபித்துவம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யஹூதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்தாரிடம் இருந்துச்சு. அரசாட்சியை பொறுத்த வரைக்கும் அஃப்ராஹீம் அப்படிங்கிற அந்த குடும்பத்தாரிடத்தில் தான் அந்த அரசாட்சியினுடைய பொறுப்பு இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா இந்த தனித்தனியாக இருந்ததை முதலாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இரண்டையுமே ஒன்று சேர்த்து கொடுக்குறாங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாரத்தினுடைய 6 நாட்களை மக்களுக்காக கொடுத்துட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு நாளை தன்னுடைய ரப்புக்காக முழுசாக கொடுத்துருவாங்க. முழுசாக என்ன செய்வாங்க, அந்த ஒரு நாள் எந்த மக்களுடைய பிரச்சனையும் பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிறது இல்லை, யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற சட்டமும் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய அந்த ரூமுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இபாதத்துக்காக அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே யாருமே உள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யப்படுச்சுன்னா ஒரு நிபந்தனைகள் போடப்பட்டிருந்துச்சு. இப்படி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் இபாதத் செஞ்சு கொண்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் செவரேறி குதிச்சு அவங்க இடத்துல வர்றாங்க. செவரேறி குதிச்சு அவங்க இடத்துல வர்றாங்க. இதை பார்த்தவுடன் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு டக்குனு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா பொதுவாக இவர் ஒரு அரசர். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி பின்னால் உள்ள செவரின் வழியாக ஒருத்தர் ஏறி குதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவர் நம்மளுடைய நாட்டை சார்ந்தவராக இருக்க மாட்டார், எதிரியாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேயே நம்ம என்ன சொல்லுவோம், அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. அதற்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, ஹாலுல்லா தஃப், பயப்பட வேணாம், நாங்கள் பிரச்சனையான 2 பேர், அதாவது எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் யாருக்கும் எந்த விதமான தீர்ப்பும் சொல்ல மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி இந்த பிரச்சனைகளுக்கு முடிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன்னா அவர் சொல்கிறாரு, இவர் என்னுடைய சகோதரர், இன்னஹாதா அஹி, இவர் என்னுடைய சகோதரர், லஹு 99 நஅஜத்தன் வலிய நஅஜத்தும் வாஹிதா, அவர்கிட்ட 99 ஆடுகள் இருக்குது, எங்கிட்ட ஒரே ஒரு ஆடு இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய வாத திறமையினால் அந்த ஒரு ஆட்டையுமே என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அவன்கிட்ட ஏற்கனவே 99 ஆடு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு ஆட்டையுமே என்னோடது தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு திறமையாக பேசுகிறார். இதை ரொம்ப திறமையாக பேசுகிறது அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, சில நகைச்சுவை கதைகளின் மூலமாக புரிய வைப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் முல்லா நஸ்ருதீனுடைய கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த முல்லா நஸ்ருதீன்கிட்ட ஒரு கழுதை ஒன்று இருந்துச்சு.
அந்த கழுதை என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் கொண்டு போய் சந்தையில் கொண்டு போய் விற்கிறாரு, விற்கவே மாட்டேங்குது. சந்தையில் கொண்டு போய் விற்றா விற்கவே மாட்டேங்குது. அவர் என்ன செஞ்சார்னா, யாராவது விற்று கொடுக்குற ஆள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டில் இந்த மாதிரி என்னது நல்லா என்னது வாயிடா அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் கொடை கொடுத்து எப்போ இதை கொஞ்சம் விற்று கொடு, விற்கவே மாட்டேங்குது. அவர் என்ன செய்கிறார், இந்த கழுதை அப்படிப்பட்டவங்க இப்படி இந்த கழுதை இப்படி எல்லாம் செய்யும் அப்படி என்ன செய்கிறாருன்னா, அங்கே நின்று எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய முள்ளா செஞ்சு காசு கொடுத்து இது நானே வைக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னு, இவ்வளோ நல்ல கழுதை நாயே விற்கணும் அப்படின்னாரு. இவ்வளோ நல்ல கழுதை நாயே விற்கணும் அப்படின்னாரு. அந்த கழுதைக்குள்ள எந்த சிறப்பும் இல்லை. அவர் பேசின பேச்சில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவரே வாங்கிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றிருச்சு அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. ஒரு நகைச்சுவை கதை தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது நாவன்மையின் மூலமாக, பேச்சு திறமையின் மூலமாக என்ன செய்கிறாருன்னா, இவர் அந்த ஒரு ஆட்டையும் என்னோடதுங்கிறாரு, எனக்கு என்ன செய்கிறதே புரிய மாட்டேங்குது, நீங்களே ஒரு தீர்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு அவருக்கு நிகராக பேச தெரியல, அவருக்கு நிகராக எனக்கு பேச தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, எதையுமே யோசிக்கல, உடனே சொன்னாங்க, அவருடைய ஒரே ஒரு ஆட்டை உன்னுடைய ஆட்டோட சேர்க்கணுங்கிற எண்ணத்தோடு நீ அவர்கிட்ட கேட்டது இருக்குல்ல, இது பெரிய நீ அநியாயம் செஞ்சுட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிய வைக்கிறாங்க. இன்ன கசீரம் மினல் ஹுலதா லயப்கி பஅதுஹும் அலா பஅத். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரோடு சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டு வியாபாரங்களில் ஷேர் ஹோல்டர்ஸ் யார் இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பெரும்பாலும் அவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் மீது என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் வரம்பு மீறி நடக்கிறாங்க. வியாபாரத்தில் கூட்டு வியாபாரம் அப்படின்னா கூட்டு வியாபாரத்துடைய நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி ஷரியத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால், கூட்டு வியாபாரத்தில் நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இல்லை ஸ்லீப்பிங் பார்ட்னர், அல்லது இதிலிருந்து வரக்கூடிய லாபத்தில் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற என்னன்னா இந்த எந்த வரையறையும் இல்லாமல் அல்லது வரையறை போன்ற பிறகு கூட என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் வாட்டு அதை மீறி நடக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பெரும்பாலான நபர்கள் செய்கிறாங்க. தனக்கு எவ்வளோ முடிவு செய்யப்பட்டுச்சோ 30%னா 30% தாண்டி எனக்கு இன்னும் லாபம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பிறருக்கு அநியாயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னடினா இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் உண்மையிலேயே பயப்படக்கூடியவர்கள், உண்மையிலே நல்ல காரியங்கள் செய்கிறவங்க இந்த வேலையை செய்ய மாட்டான், ஆனால் அவங்க ரொம்ப குறைவு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இதை சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் அவங்க இந்த விஷயத்தை சொல்கிறான், என்ன இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் இப்படி தான் நடந்துக்கிறாங்க, நியாயமான முறை நடக்கிறவங்க ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிறத அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறான் இங்கே. இப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு நீ அநியாயம் செய்கிற அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, தீர்ப்பு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அதற்கு அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ தவறு செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் சஜ்தா செய்கிறார்கள். இப்போ முடிஞ்சு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன தப்பு செஞ்சாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன தவறு நடந்துச்சு அப்படிங்கும்போது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்கிறாரு என்னுடைய ஒரு ஆட்டையும் அவர் என்ன செய்கிறாரு வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எதிர்த்தரப்பு உள்ளவருடைய எந்த பதிலையுமே கேட்காமல் நீ என்னப்பா சொல்கிற, அப்படியா செய்கிற, ஆனால் தீர்ப்பளித்த பிறகு ஒரு அமைதியாக தான் இருக்கிறாரு, பேசின பிறகும் அமைதியாக தான் இருக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இதவே என்ன செஞ்சாங்க, ஒரு சம்மதமாக எடுத்துட்டு அப்படி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த இடத்துல என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நபியினுடைய அந்தஸ்தில் இருந்து, அரசர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நபியினுடைய அந்தஸ்தில் இருந்துட்டு இந்த மாதிரி செய்வதற்கு இது சரியான முறை இல்லை. அந்த குற்ற உணர்வு ஏற்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா உடனே இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ்ட்ட சஜ்தால விழுந்தாங்க, எல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த இடத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சிறு தவறு என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் சுட்டி காட்டப்படுது. தப்பு அப்படின்னு சொன்னால் ஷரியத்தை மீறி அவர் செஞ்சுட்டார் அப்படிங்கிறது இல்லை. பொதுவாக இன்றைக்கி நம்மளுடைய ஷரியத்தில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு பொருளை வியாபாரம் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில போய் இன்னொருத்தர் வியாபாரம் பேசக்கூடாது. ஒருத்தர் ஒரு வியாபாரம் பேசிகிட்டு இருக்கிறாருன்னா இடையில போய் என்ன செய்யக்கூடாது,
அவனோட நான் 1000 ரூபா அதிகமாக கொடுக்குறேன், எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குறது ஹராம். அப்படின்னு கேட்குறது ஹராம். நான் காசு கொடுத்து தான் இங்கே வாங்கினேன், நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், அவனுக்கு கொடுக்க முடியல, என்கிட்ட காசு இருந்துச்சு நான் கொடுக்குறேன். இன்றைக்கி பாருங்கள், நிறைய ரியல் எஸ்டேட்டுடைய பெரிய பிரச்சனை இது. ரியல் எஸ்டேட்டுடைய பெரிய பிரச்சனை என்ன செய்கிறாங்க, அவன் ஒரு இடத்த வந்து ஒரு ரேட் சொல்லி பேசிகிட்டு இருப்பான், திடீர்னு இடையில ஒருத்தவங்க என்ன செய்வான், அவனோட 1 லட்ச ரூபா அதிகமாக கொடுக்குறாங்க, டப்புன்னு என்ன ஆகும், அந்த மனுஷன் என்ன செய்வான், 1 லட்ச ரூபா அதிகமாக கிடைக்குது, அவன் சொல்லுவான் எனக்கு லாபம் தாங்க முக்கியம், காசு தாங்க முக்கியம், அப்படியே தாவிடும். ரெண்டுமே ஹராம். அதாவது வியாபாரம் பேசுகிறவங்க போய் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில நுழைவதும் கூடாது. எவன்கிட்ட பேசி பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி இருக்குது, காசுப்பட்டு இன்னொருத்தர்கிட்ட போகவும் கூடாது. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, பெரும்பாலும் எல்லாத்துலேயுமே நடக்குது. ரியல் எஸ்டேட்டுகள் இது ரொம்ப அதிகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம், அது என்ன அப்படின்னா, ஒரு நபர் ஒரு இடத்துல பெண் கேட்டிருக்கிறார், அந்த வீட்டில் பெண் கேட்டுருக்கிறாருன்னு சொன்னால் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இடையில பூந்து இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது, அந்த பெண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நம்முடைய ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் அது தடை செய்யப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தில் இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஏன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிக்காவுக்காக பேசுகிறாங்க, பெண்ணுடைய சம்மதம், குடும்பத்தாருடைய சம்மதம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் அதே பெண்ணை ஏற்கனவே ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த பெண்ணை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே போனோடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவருக்கு கொடுப்பதை விட என்னுடைய மகன் அரசராகவும் நபியாகவும் இருக்கிற ஒருத்தர் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து அந்த ஷரியத்தில் தடை செய்யப்பட்டது கிடையாது. ஆனால் ஒரு நபியினுடைய ஸ்தானத்தில் இருந்து இந்த மாதிரி செய்திருக்க வேண்டாமே அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை நிகழ்த்தினார் என்பதாக கிதாபுகள் எழுதப்படும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்டான ஒரு படிப்பினை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு சொந்தம் இல்லாத பொருளை நாவன்மை இருக்குது, பேச்சு திறமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் பேசி வாங்கிடக்கூடாது. நம்முடைய ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹராம். ஒருத்தர் வியாபாரம் செய்யும்போது இடையில பூந்து இவர் வாங்குறாரா இல்லையோ அந்த வியாபாரத்தை கெடுத்து விடுவார். நடக்குதா இல்லையா? எனக்கு கிடைக்கலையா அவனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம், அந்த வீட்டிலேருந்து எனக்கு பொண்ணு கிடைக்கலையா எவனுக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் நடக்குது. இது எல்லாமே இன்றைக்கி பரவலாக. அதே மாதிரி ஒரு வீட்டில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு புள்ள இருக்குது அல்லது ஒரு பையன் இருக்கிறான், அவங்கள பற்றி யாராவது என்ன செய்கிறாங்க விசாரிக்கிறதுக்காக வந்தால், தவறு இருந்தால் உண்மையிலே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும். இல்லாதவங்க அவங்க வீட்டிலே கொஞ்சம் பார்த்து கொடுங்க, கொஞ்சம் பார்த்து கொண்டுடுங்க, அவ்வளோ முடிஞ்சு. என்ன செய்யுமா, அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பொறாமையினுடைய வெளிப்பாடு இதெல்லாம், இதே பொறாமையினுடைய வெளிப்பாடு. அதனால் என்னென்னா, இந்த விஷயங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு வந்தனால அவர்களை பற்றி உண்டான ஒரு சின்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் 100 வருடம் வாழ்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய அசல் வயது வெறும் 60 தான். அவங்களுக்கு தரப்பட்ட வயசுங்கிறது 60 வருஷம் தான். இது எப்படி சொல்கிறோம், ஹதீஸில் சொல்லப்படுது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், உயிர்களுடைய உலகத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை படைச்சிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுடைய எல்லா சந்ததிகளையும், நம்ம எல்லாமே கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா வெளியே கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு முகம் மட்டும் ரொம்ப பிரகாசமாக மின்னிக்கிட்டே இருந்துச்சான், அதாவது நெற்றி பகுதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னா இவங்க யார் அப்படின்னு. இப்போ சொல்லப்பட்டுச்சா, இவர் தான் உன்னுடைய மகன் தாவூத். சரி, இவருடைய வயசு என்னன்னு சொல்லி அல்லாஹ் அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. 60 வயசு அப்படின்னு. யாரெல்லாம் 60 வயசு, எவ்வளோ பிரகாசமான முகம், பிரகாசமான நெற்றி, நல்ல மின்னராவில், இவர் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துடலாமே அப்படி. இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது, அப்படி தர முடியாது. அப்படியா, என்னுடைய வயதிலிருந்து ஒரு 40 கழிச்சு என்ன செஞ்ச அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட சொன்னோன்னே அல்லாஹ் தஆலா சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முடிவு செய்யப்பட்ட வயசு எத்தனை அப்படின்னு சொன்னால் 1000.
1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு. இப்போது அவர்களுடைய வயசுலேருந்து 40 வயசு யாருக்கு போயிடுச்சு? யாருங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 960 வயசு ஆன உடனே மலக்குல் மௌத் வந்துட்டார். வந்து என்ன செய்கிறாரு? உயிரை வாங்கணும் அப்படின்னாரு. அவருக்கு என்னுடைய வயது 1000 அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. இப்போ கேட்டாங்கன்னா எனக்கு வயசு 1000 தானே அப்படி. அப்போ சொல்லப்படுச்சா, உங்களுடைய மகன் தாவூதுக்கு ஒரு 40 வயசு கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தினான். ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதற்கடுத்து ஆனாலும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா, உங்களுக்கு மீது இருக்கக்கூடிய 40 வயசையும் கொடுத்துட்டா தாவூதுடைய வயதிலிருந்து எதுவும் குறைக்கப்படாது என்பதாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருஷம் வாழ்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் 100 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் அவர்கள் அரசராகவும் அதே போல் நபியாகவும் இருந்து என்ன செஞ்சாங்க? இந்த உலகத்தில் ஆட்சி செஞ்சாங்க. அதே போல் நபியாக இருந்தாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்துக்கு பேர் என்ன? ஜபூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நல்ல குரல் பலத்தை கொடுத்துருக்காங்க. நல்ல குரல் பலம். அவங்க ஜபூரை ஓதுனாங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்கறதுக்காக பறவைகள் எல்லாம் வந்து நின்றுடும். பறவைகள் எல்லாம் வந்து நின்றுடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் அவங்க ஓதும்போது அப்படியே எப்படி இருக்கும் சொன்னால் அப்படியே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு இன்பத்தில் ஒரு ராகத்தில் அப்படியே என்ன சொன்னால் அந்த பறவைகள் அந்த மலைகள் எல்லாமே நான் சொன்னால் ஒரு மாறி என்ன சொன்னால் ஒரு அசைஞ்சு கொடுக்கும் என்பதாக சொல்லப்படும். அவ்வளோ இனிமையான குரல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. ஓதி முடிச்ச பிறகு அவரோட கூட்டு நபி அவங்க பேசும்பொழுது ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா உனக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி குரலை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கிறான். அவ்வளோ இனிமையான குரலை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கிறான் என்பதாக சொல்லுவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கும். அதே போல் இந்த உலகத்தில் முதலாக உருக்கு சட்டை, போர் கவசம், போருக்கு அணிகிறாங்க இல்லைங்களா, அந்த உருக்கு சட்டையை முதலாக கண்டுபிடித்தவர் செஞ்சு வியாபாரம் செய்தவர் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இன்னொரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, அவர்கள் இரும்பை தொட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே மெழுகு மாதிரி வளைஞ்சிருமா, களிமண் மாதிரி அப்படின்னா அவங்க நினைச்ச ஷேப்பில் என்ன செஞ்சுவாங்க அப்படியே திருப்பிக்குவாங்க. இன்றைக்கி இரும்பு பற்றையில் என்ன செய்கிறாங்க, எப்படி வேணால் திருப்பிக்கிறாங்களோ அது மாதிரி என்னன்னா அவர் எந்த பற்றையும் கிடையாது. கையை வச்சு எப்படின்னாலும் என்ன ஆகும், அழகா அப்படின்னாலும் இரும்பு களிமண்ணை போல அவங்க கைப்பட்டால் அந்த மாதிரி மாறி. இது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அற்புதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமாருடைய சம்பவங்களிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.